2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடமே இருக்கும் நிலையில் திமுக தலைமையின் ஒருதலைபட்சமான நகர்வுகளால் திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் 3 திமுக முக்கிய அமைச்சர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த 3 முக்கிய திமுக அமைச்சர்களை திமுக குடும்பம் படிப்படியாக ஓரங்கட்டி வரும் நிலையில் திமுக தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்க தயாராகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் 3 முக்கிய அமைச்சர்களில் KN நேரு ஒருவர். திமுக தலைவர் கருணாநிதி திமுக தலைவராக இருக்கும் வரை திருச்சி திமுக என்றாலே KN நேரு தான். அவரை ஆலோசித்துதான் திருச்சியில் கருணாநிதி எதுவும் செய்வார். அப்படி இருந்த KN நேருவை மெல்ல மெல்ல திருச்சி அரசியலில் இருந்து ஓரம் கட்டி அங்கே அன்பில் மகேஷுக்கு திமுக முதலமைச்சர் குடும்பம் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் KN நேரு தன்னுடைய மகன் அருண் நேருவை திருச்சியில் போட்டியிட வைக்க அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வந்தார். ஆனால் திருச்சியில் KN நேரு மகன் போட்டியிட்டு MP ஆனால் மீண்டும் திருச்சியில் KN நேரு கை ஓங்கும் என்பதால் KN நேரு மகனுக்கு பெரம்பலூர் தொகுதியை ஒதுக்கியது திமுக. மேலும் இதுவரை KN நேரு மகன் அருண் நேரு திருச்சி அரசியலுக்கு நுழையாமல் பார்த்து வருகிறார் திமுக முதல் குடும்பத்தின் செல்ல பிள்ளையான அன்பில் மகேஷ். மெல்ல மெல்ல KN நேருவை ஓரம் கட்டி அன்பில் மகேஷ் திருச்சியில் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் தற்பொழுது KN நேருவுக்கு போட்டியாக திருச்சி சிவாவுக்கு திமுக துணை செயலாளர் பொறுப்பு கொடுத்துள்ளது திமுக தலைமை. அந்த வகையில் KN நேரு கை மொத்தமாக திருச்சி திமுக அரசியல் வீழ்ந்துள்ள நிலையில் அன்பில் மகேஷ் ஆதிக்கமும் திருச்சி சிவா கையும் திருச்சியில் திமுகவில் ஓங்கியுள்ளது. இப்படி KN நேருவை திருச்சி அரசியலிலிருந்து ஓரம் கட்டி வரும் திமுக தலைமை எந்த விதத்திலும் KN நேரு மகன் அருண் நேருவும் திருச்சி அரசியலில் தலையிட முடியாமல் செய்து வருகிறது. இதனால் திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் KN நேரு இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதேபோன்று மற்றொரு அமைச்சரான திமுகவின் மூத்த தலைவரில் ஒருவரான துரைமுருகனும் திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறாராம். தன்னுடைய மகன் கதிரானந்துக்கு கட்சியில் மாநில பொறுப்பில் வாங்க வேண்டும் என அவர் மாவட்ட செயலர் பொறுப்பு வரை யோசித்து பார்த்தார். தனக்கு அடுத்து தன்னுடைய மகனை அரசியலில் வளர்த்துவிட வேண்டும் எனவும் திட்டமிட்டு காய்களை நகர்த்தினார் துரைமுருகன். ஆனால் அதற்கான வாய்ப்பை திமுக தலைமை துரைமுருகனுக்கு வழங்கவே இல்லை. இதனால் திமுக தலைமை மீது கடும் அதிருப்தியில் உள்ளார். அதற்கு அடுத்தபடியாக சமீபத்தில் அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் குறித்து பேசிய பேச்சு சர்ச்சையானது. அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டு அவரின் மொத்த அரசியலையும் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. இது பொன்முடி எதிலையாவது சிக்குவார், அவரை பதவியிலிருந்து தூக்கிவிட வேண்டும் என முதல் குடும்பம் சமயம் பார்த்து காத்திருந்தது போலவே தோன்றியுள்ளது. இந்த நிலையில் திமுகவின் மூத்த தலைவரான KN நேரு, துரைமுருகன், பொன்முடி ஆகியோரை திமுக தலைமை குடும்பம் ஓரம் கட்டி வரும் நிலையில் கடும் அதிருப்தியில் இருக்கும் 3 முக்கிய தலைவர்களும் வரும் 2026 தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முதலமைச்சர் குடும்பத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவாக மிக மிக வாய்ப்பு உள்ளது என சொல்கிறார்கள் அரசியல் வட்டாரத்தில்.